Dear plus one comma students, good morning. Today we shall discuss the 19th chapter unit, 6th unit business finance. 6th unit business finance, 19th chapter sources of business finance. Sources of business finance. தொழில் நிதி மூலங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு தொழிலமைப்பிற்கு தேவையான நிதி என்னென்ன, ஒரு தொழிலமைப்பிற்கு தேவையான நிதிகள் என்னென்ன, அந்த நிதிகளை பெறக்கூடிய வழிகள் என்னென்ன, தனிநபர் முதலீட்டிற்கான வழிகள் வாய்ப்புகள் என்னென்ன, இதையெல்லாம் பற்றி இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், தொழில் நிதி மூலங்கள். The present chapter enlightens the students on the concept of business finance. The present chapter enlightens the students on the concept of business finance. Need for the business finance, sources of funds, and the importance of savings and personal investment avenues. Personal investment avenues are briefly discussed in this chapter. இந்த பாடத்தில் தொழில் நிதியியல் குறித்து பார்க்க இருக்கிறோம். தொழில் நிதியியல் குறித்து பார்க்க இருக்கிறோம். தொழிலுக்கு என்னென்ன நிதிகள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். தொழில் நிதியினுடைய தேவை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த நிதி திரட்டக்கூடிய வழிகள் பற்றி விளக்க இருக்கிறோம். தொழில் நிதி திரட்டும் வழிகள், அதான் தொழில் நிதி திரட்டும் மூலங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். சேமிப்போட முக்கியத்துவம், இதையெல்லாம் பற்றி முதலீட்டுக்கான வழிகள், தனிநபர் முதலீட்டுக்கான வழிகள், இதையெல்லாம் பற்றி இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஃபைனான்ஸ் இஸ் a லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ். Finance is a life blood of any business. No business enterprise can function without a finance. No business enterprise can function without a finance. Finance is a lifeblood of any business. No business enterprise can function without a finance. Business enterprises need Business enterprises need finance for fixed and working capital requirements. For fixed and working capital requirements. நிறுவனங்களுக்கு நிதிங்கிறது உடம்புல ரத்த ஓட்டம் மாதிரி. Finance is a lifeblood of business. No business can survive without finance. நிறுவனங்களுக்கு நிதிங்கிறது உடம்புல ரத்த ஓட்டம் மாதிரி. எந்த நிறுவனமும் நிதி இல்லாமல் செயல்பட முடியாது. தொழில் நிறுவனங்களுக்கு 2 வகையான நிதி தேவைப்படும். தொழில் நிறுவனங்களுக்கு 2 வகையான நிதி தேவைப்படுகிறது. அது நிலை முதல், இன்னொன்று நடைமுறை முதல். என்னென்ன முதல்? நிலை முதல், இன்னொன்று நடைமுறை முதல். ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல் requirements includes purchases of plant and machinery, furniture, fixtures, vehicles and so on.
Fixed capital requirements includes purchase of plant, machinery, furniture, fixtures, vehicles, and so on. While the working capital requirements includes purchase of raw materials, payment of salary, wages, incurring operating expenses like telephone bills and carriage inwards and carriage outwards, electricity bill charges, premium, stationery, etc. நிலை முதல்ங்கிறது ஃபிக்ஸட் கேபிட்டல்ங்கிறது பொறிவகைகள், எந்திரங்கள், அறைகலன், கட்டுமான பொருள்கள், வாகனங்கள் போன்றவற்றை வாங்க தேவைப்படும் முதல் ஆகும். நிலை சொத்துக்களை வாங்குவதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் நிதியை நிலை முதல்னு சொல்கிறோம். நிலை முதல்ங்கிறது பொறிவகை, எந்திரம், அறைகலன், கட்டுமான பொருள், வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முதல் ஆகும். நடைமுறை முதல்ங்கிறது தொழிலில் ஏற்படக்கூடிய அன்றாட செலவுகள், மூலப்பொருள் வாங்கிறது, பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறது, கூலி கொடுக்கறது, தொலைபேசி கட்டணம், உள்தூக்கு கூலி, வெளித்தூக்கு கூலி, மின்சார கட்டணம், காப்பீட்டு கட்டணம், எழுதுபொருள் செலவுகள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முதல். இதை நம்ம நடைமுறை முதல்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே ஒரு தொழிலமைப்பிற்கு தேவை, ஒரு பிஸ்னஸுக்கு தேவை. ஓனர் ஆர் ப்ரொமோட்டர் has to estimate the business finance and accordingly look for various sources for financing the operations of the enterprises. The term sources of funds denote the various avenues of mobilization of funds for a concern. This chapter throws light on each source of capital. தொழில் நிறுவனத்தோட உரிமையாளர் அல்லது தோற்றுவிப்பாளர் நிறுவனத்திற்கான நிதி தேவையை பார்த்து அதுக்கு ஏற்றவாறு அந்த நிதியை திரட்டக்கூடிய வழி மூலங்களை கண்டறிய வேண்டும். நிதியின் மூலங்கள் அப்படிங்கிறது நிறுவனத்தில் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான நிதியை திரட்டக்கூடிய பல்வேறு வழிகளாகும். இந்த பாடத்தில் அந்த நிதி மூலங்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.